நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும், இப்ப புரிஞ்சுதா அப்படின்னு அசீம் அவரு ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. யாரு ஹீரோ யாரு கெட்டவன்னு இப்ப தெரியுதான்னு சமூக வலைதளத்துல பயங்கரமான சண்டையா இருக்கு. 5 ரூபாய்க்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு பிரபல நடிகர் என்ன சொல்லியிருக்காரு. 25 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு கிடைச்சது, இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சாப்ளின் பாலு அவரு சொன்னது, மயில்சாமி அண்ணா அவரு தான் எனக்கு கடவுள்னு தீபா அவங்க சொன்னது. வாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 6 மறக்கவே முடியாதுங்க. அதாவது அசீம் அவருக்கும் விக்ரமன் அவருக்கும் பயங்கரமான சண்டையே போச்சு. விக்ரமன் அவருடைய ரீசெண்ட் வீடியோ வந்து வெளியாச்சு. அதாவது ஒரு ஃபன்காகவோ இல்ல பிராங்காகவோ இல்ல ஏதாவது ஷூட்டிங்ல எடுத்தது மாதிரி தான் அது இருந்துச்சு. சொல்ல போனா அந்த வீடியோவை பார்த்ததுமே எல்லாருனாலையும் கெஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா 100 நாள் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த விக்ரமன் அவர் எப்படி இருந்தாரு எல்லாருக்குமே தெரியும். 100 நாள் அவரை விடாம லைவ்ல பார்த்த மக்களுக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருமணமாகி இப்ப சந்தோஷமா அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்க நேரத்துல தேவையில்லாம யாரோ ஒரு சிலர் பண்ண வேலை அவருக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு கண்டிப்பா அவர் விளக்கம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த மாதிரியே அவர் தரப்புல இருந்து விளக்கமும் கொடுத்தாங்க. கண்டிப்பா யார் இந்த வேலையை பார்த்தாங்களோ அவங்க மேல தண்டனை, அதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அசீம் அவரு திடீர்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விரல் நீட்டி மற்றவரை நீ குறை கூறும் போது 3 விரல் உன்னை சுட்டி காட்டும் என்பதை மறவாதே மனிதா, அறம் வென்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாமையே இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க பரப்பி விட்டுருக்காங்க. இது பயங்கரமான சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா யாரு ஹீரோ யாரு கெட்டவங்கன்னு புரியுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அசீம் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு சிலர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. ஆனா உண்மையா விக்ரமன் அவரை தாக்கிதான் இவர் பதிவிச்சிருக்காரா, இந்த நேரத்துல ஏன் இவர் இதெல்லாம் சொல்லணும், இன்னும் பிரச்சனை பெருசாகிற மாதிரி தானே ஆகும் அப்படின்னு எல்லாம் கூட ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சினிமாவுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது, கடன் கிடையாது, வீட்டு வாடகை கஷ்டம் கிடையாது, மன உளைச்சல் தான் இருந்துச்சு. யார்கிட்டயோ காமிக்கல, சம்பளம் 25 ரூபாய் தான், இப்ப சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் கஷ்டமா இருக்குன்னு சாப்ளின் பாலு அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே போல கரண் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2006 டி நகர்ல ஒரு கடையில 5 ரூபாய்க்கு சாப்பாடு விற்பாங்க. நான் குக்கி படம் நடிக்கும் போது படத்துக்காக ஒரு காட்சியில வண்டி கடையில 5 ரூபாய் கொடுத்து உண்மையாவே சாப்பிடுறேன். எனக்கு என்னன்னா 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, சுவையா இருக்கும்னு நாம நினைக்கிறோம். ஆனா சாப்பாடு கிடைச்சா போதுன்னு சாப்பிட்றவங்களை நினைக்கும் போது உண்மையாவே அந்த காட்சியில நான் வந்து கண் கலங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கரண் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே போல மயில்சாமி அவரை மறக்கவே முடியாது. மயில்சாமி அண்ணன் அவர் தான் கடவுள். மாயாடி குடும்பத்தார் படத்துல நானும் அவரும் ஒன்னா நடிச்சோம். என் பையனுக்கு இருக்கிற இதய பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவர் வந்து போன் பண்ணி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டாரு. எனக்கே ஆச்சரியம் ஆயிருச்சு. ஏன்னா நண்பர்கள் சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு ஹெல்ப் பண்ணல, கடவுள் கிட்ட நாம கேட்கணும்னு கூட சாமி எனக்கு கொடு அப்படின்னு தான் கொடுக்கும். ஆனா கேட்காமே ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்து மயில்சாமி அண்ணன் அவர் தான் அப்படின்னு தீபா அவங்க சொல்லியிருக்க விஷயம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.